ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் பேப்பர் 2ல் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் செல் பயாலஜி, அதோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கான செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம்னா, செல்லுன்றது என்ன, செல் தியரினா என்ன, செல் தியரி யார் சொன்னால், செல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைட்டாலஜினா என்னன்னு சொல்ல போகிறேன். சைட்டாலஜின்றது செல்லை பற்றி படிக்கிறது. அதாவது சைட்டோன்றது செல்லு, லாஜின்றது ஸ்டடி. ஸோ செல்லை பற்றி படிக்கிற இந்த மாதிரி செல்லுனா என்ன, செல்லோட அமைப்பு, அதில் இருக்கிற அதோட தன்மை, அதில் என்னென்ன உயிருள்ள பொருள்லாம் செல்லுக்குள்ளே இருக்குது, என்னென்ன செல்லுன்றது எப்படி இருக்கும், செல்லில் எத்தனை செல்லு சேர்ந்தால் ஒரு ஆர்கனிசம் உருவாகுதா, ஒரு உயிருள்ள பொருள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ செல் இதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது நியூக்ளியஸ், செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். இந்த மாதிரி 1000 செல்கள், அதாவது 1000 இல்லை அதுக்கு அதிகமான செல், ஓகேவா? ஒரு செல்லில் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லோ, எவ்வளோ செல்லுனா எத்தனை செல்லு நம்ம எண்ண முடியாத அளவுக்கு செல்லெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்குதுங்க. அதாவது ஒரு உயிருள்ள பொருளை உருவாக்குது. இதில் நம்பர் ஆஃப் செல், அதாவது எத்தனை செல் சேர்ந்தால் ஒரு ஆர்கனிசம் உருவாகுன்றது ஆர்கனிசத்தை பொறுத்து இருக்கும், சரிங்களா? இப்போ செல்லுன்னா என்னென்னு பார்ப்போம். செல்லுன்றதான் ஸ்ட்ரக்சரல், அதாவது செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸ்மாலஸ்ட் யூனிட். ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கனிசத்தை ஒரு செல்லால் தான் அது ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. செல்லால் தான் ஆர்கனிசமே ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ செல்லுன்றதான் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். அதோட சின்ன சின்ன செல்லால் சேர்ந்தது தான் ஒரு பெரிய மனிதரே உருவாகிறாங்க, சரிங்களா? அப்போ செல்லுன்றது இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் யூனிட். இதுதான் செல்லு தான் எதை நிர்ணயிக்குதுன்னா ஒரு ஆர்கனிசத்தை, ஒரு உயிருள்ள பொருளே நிர்ணயிக்குது, சரிங்களா? அப்போ செல்லுன்றது செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் and biological unit of life. ஒரு ஆர்கனிசத்தோட உயிரை, அதாவது ஒரு ஆர்கனிசத்தோட உயிரை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா இந்த செல்லால் தான். இந்த செல்லால் ஆனது தான் ஒரு ஆர்கனிசமே, சரிங்களா? ஒரு ஆர்கனிசம், ஒரு நம்மளே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு மனிதன் இப்படி தான் இருப்பான், ஏசிமெட்ரிக்கலாக இல்லாமல் சிமெட்ரிக்கலாக, 2 சைடு டிவைட் பண்ணால் ஈக்குவலாக இருப்பான் அப்படின்றது யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா இந்த செல்லு தான். ஸோ செல்லு தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இந்த செல்லு தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷனல். அப்புறம் பயாலஜிக்கல். ஒரு செல்லு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், அப்படி நிறையா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ரொடியூஸ் ஆகி நம்ம உருவாகிறோம், நம்ம ஆர்கனிசமாக உருவாகிருக்கிறோம். ஸோ செல்லுன்றது பயாலஜிக்கல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? செல்லுன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட், இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் யூனிட் ஆஃப் லைஃப், ஓகேங்களா? இந்த செல்லுன்ற டேர்மை ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணுறான்னு பார்த்தா ராபர்ட் ஹூக்குன்ற ஒருத்தர் காயின் பண்ணுறார், ஓகேவா? அவர் ஒரு சயின்டிஸ்ட், ராபர்ட் ஹூக். எப்போனா 1665 ராபர்ட் ஹூக்குன்ற ஒரு சயின்டிஸ்ட் செல்லை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை காயின் பண்ணுறாரு, அதுக்கு பேர் கொடுக்குறாரு செல்லுன்னு சொல்லிட்டு. இதை எதில் பார்க்குறாருன்னா ஒரு கார்க் செல்லு, ஓகேங்களா? இப்படி இருக்கிற ஒரு கார்க்கு செல்லுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கார்க்குன்றா என்னன்னு சொல்கிறேன். இந்த கார்க்கு செல்லை யார் பார்க்குறா? ராபர்ட் ஹூக் பார்க்குறாரு 1665. இந்த கார்க்குன்றது இந்த ஓக்கு ட்ரீ இருக்குங்களா, அந்த ஓக்கு ட்ரீயோட பார்க்கு பேருக்கு தான் பார்க். அந்த ஓக்கு ட்ரீயோட பார்க்கு பேர் தான் கார்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த கார்க்கு, அதாவது இறந்து போன கார்க்கு தான், ஓகேங்களா? அந்த இறந்து போன அந்த கார்க்கு செல், அந்த செல் எதுவுமே உயிரோடு இல்லை. அவர் பார்க்கும்போது எல்லாமே இறந்து போயிருக்குது. அதனால அது ஃபங்க்ஷன் எதுவுமே அவருக்கு தெரியலை. வெறும் செல்லு மட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஹாலோவாக, அதாவது உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வாய்டாக ஹாலோவாக இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது அந்த ஓக்கு ட்ரீயோட அந்த பார்க்கு பேர் கார்க், ஓகேவா? அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு ராபர்ட் ஹூக் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பேர் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்ணுறாரு. இவருக்கு அடுத்தது லியூவென் ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1674 செல்லை சொல்கிறாரு.
நானும் செல்லை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் செல்லை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவர் பார்த்தது வந்து உயிருள்ள செல். ஓகேங்களா, இந்த செல்லை வந்து சில ஆர்கானிசம்லாம் உள்ளே மிதக்குது, சில ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வந்து யார் பார்க்குறன்னா லியூவன் ஹூக் வந்து 1674 பார்க்குறாரு. இவருக்கு அப்புறம் 2 சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க பேர் தான் ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான். ஓகேங்களா, ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான்ன்ற இந்த 2 சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செல் தியரின்ற ஒன்று வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, செல் தியரை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் ஒருத்தர் வராங்க, இவங்க 2 பேருக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அவர் பேர் விர்ச்சோவ். அவரும் செல் தியரி சொல்கிறார். இந்த ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான் வந்து 2 தியரி சொல்கிறாங்க, அதாவது 2 தியரியை வந்து ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் விர்ச்சோவ் வந்து ஒரு தியரி வந்துட்டு சேர்த்துக்கிறாரு அந்த செல் தியரியில். மொத்தம் 3 செல் தியரியில் மொத்தம் 3 தியரி இருக்குது. இந்த 3 தியரியும் சேர்ந்தது தான் செல் தியரி. ஓகே, இப்போ செல் தியரினா என்னன்னு பார்ப்போம். இந்த செல் தியரின்றது என்ன, எதுக்கு பேர் செல் தியரினா, செல்லு தான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் யூனிட், அதாவது செல்லு தான் வந்து சின்ன ஒரு உயிரினத்தோட சின்ன அமைப்பே வந்து செல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் செல் தியரி. இதை நான் சொன்ன மாதிரி ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான் வந்து 2 தியரி வந்து இதில் புட் ஃபார்வர்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விர்ச்சோவ் வந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு அப்புறம் விர்ச்சோவ் வந்து ஒன்று சேர்த்துக்கிறாரு. மொத்தம் 3 தியரி இதில் வரும். ஓகேங்களா, செல் தியரியில். இதுதான் செல் தியரின்னு சொல்லுவோம். செல் தியரினா என்னென்னு பார்ப்போம். என்னென்னலாம் செல் தியரியில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, செல் தியரினா என்னென்னு பார்த்தோம். இப்போ செல் தியரியில் என்னென்ன தியரிலாம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ளைடன் ஸ்குவான் சொல்கிறாங்க, செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லு தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஏன்னா அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்கானிசத்தில் பண்ணுது. ஸோ செல் தியரியில் வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு, செல் தான் வந்துட்டு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது தியரி என்ன போடுறாங்கன்னா, எல்லா உயிரினமும் எந்த ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு செல்லால் தான் மேடப்பாயிருக்கு, எந்த ஒரு ஆர்கானிசமும் செல்லால் தான் மேடப்பாயிருக்கு, மேடப் ஆஃப் செல் எந்த ஒரு உயிரினமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க. 3வது வந்து விர்ச்சோவ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல் உருவாகுது. ஓகேங்களா, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு செல், இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல், ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லிருந்து இன்னொரு செல் உருவாகுது. அப்படி தான் வந்துட்டு ஒரு உயிரினம் வந்துட்டு உருவாகுது. அதில் வந்து க்ரோத்தோ ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வளர்ச்சி எப்படி ஒரு குழந்தையிலேருந்து ஒரு அடல்ட்டாக உருவாகுறாங்கன்னா, இந்த செல் வந்துட்டு 1 2 ஆகி 2 4 4 8 ஆகி இந்த மாதிரி மல்டிபிள் ஆகி வரதுனால தான், அந்த செல் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அங்கே க்ரோத் நடக்குது. ஸோ அந்த செல்லு தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த செல்லுலேருந்து வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங்லேருந்து முன்னாடியே இருக்கிற செல்லேருந்து இன்னொரு செல் வந்துட்டு மல்டிப்ளை ஆகி க்ரோத் ஆகுது. 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா விர்ச்சோவ் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 தியரியும் சொல்கிறது தான் செல் தியரி. ஸோ இந்த தியரியில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸ்க்ளைடன் அண்ட் ஸ்குவான் சொன்ன மாதிரி செல்லு வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதான் ஒரு பேசிக் யூனிட், அதான் ஒரு பேசிக்கு ஒரு உயிரினத்துக்கே ஒரு பேசிக்கே வந்து செல்லு தான். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிரினமே வந்துட்டு செல்லால் தான் மேடப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல் தியரியில் சொல்கிறாங்க. தேர்டு வந்து விர்ச்சோவ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பழைய செல்லேருந்து உருவாயிருக்கும் ஒரு புதிய செல்லு. ஸோ 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும், இப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதனால தான் வந்து ஒரு உயிரினம் வந்து உருவாகுது. அதனால செல்லு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது மல்டிப்ளை பண்ணுறதையோ இல்லை க்ரோத் இருக்கிறதையோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணாது, பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு விர்ச்சோவ் சொல்கிறார். இதுதான் செல் தியரி. செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை பொறுத்து செல்லை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ரோகரியோட், இன்னொன்று வந்துட்டு யூகேரியோட். ஓகேவா, யூகேரியோட். இப்போ இந்த ப்ரோன்றது அதாவது ஃபால்ஸ் இல்லைன்னா ப்ரிமிட்டிவ் பழைய அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோ. ஓகேவா, கேரியோட்டுன்றது நியூக்ளியஸ். ஓகேவா, கேரியோனாலே நியூக்ளியஸ் நடத்தும். இந்த யூன்றது ட்ரூன் நடத்தும். யூன்றது ட்ரூ, கேரியோட் நியூக்ளியஸ். நான் சொன்ன மாதிரி செல்லை நியூக்ளியஸ் பொறுத்து பிரிக்கிறாங்க. ப்ரோகாரியோட் அண்ட் நியூக்ளியர்னு சொல்லிட்டு 2 விதமாக செல் பிரிக்கிறாங்க. இந்த ப்ரோகாரியோட்டு செல்லை வந்து என்னன்னா, இந்த ப்ரோகாரியோட்டுன்னு சொல்கிற செல் எல்லாமே வந்து நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா, நியூக்ளியஸ் வந்து இது எல்லாமே நியூக்ளியஸ் தனியாக தெரியாது, எல்லாமே அப்படியே ஒன்றா அப்படி சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா, நியூக்ளியஸை தனியாக செல்லை பிரிக்க முடியாது தனியாக. இதே யூகேரியோட்டில் அப்படி கிடையாது. தனியாக நியூக்ளியஸ் வந்து தனியாக தெரியும் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா. இந்த சைட்டோபிளாசம், இதை நம்ம சைட்டோபிளாசம்ன்றது அப்புறம் பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த நியூக்ளியஸை வந்து நம்ம தனியாக பார்க்க முடியும் இந்த யூகேரியோட் செல்லில். ஓகேங்களா,
இந்த ப்ரோகரியோட் செல்லாம் வந்து பிரிமிட்டிவ் பழைய, அதாவது முன்னொரு காலத்தில் முன்னாடி இருக்க காலத்தில் இருந்த செல்ஸ்லாம் வந்து ப்ரோகரியோட்டாக இருக்கும். நம்மலாம் வந்து யூக்கரியோட்டில் இருப்போம். நம்மலாம் வந்து நம்மளோட செல்லாம் பார்த்தா நியூக்ளியஸ் தெரியும். ஸோ நம்மலாம் வந்து யூக்கரியோட், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோகரியோட் செல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா வந்து ப்ரோகரியோட் செல். இந்த யூக்கரியோட் செல் வந்துட்டு ஹியூமன் பீயிங், நம்மளை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங், நம்ம பெரிய பெரிய ஆர்கனிசம் எல்லாமே வந்து யூக்கரியோட் செல்ஸ். இந்த ப்ரோகரியோட் செல்லாம் இந்த பாக்டீரியா அதெல்லாம் வந்து ப்ரோகரியோட் செல், ஓகேங்களா. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செல்லில் பொறுத்து ஒரு உயிரினத்தில் எவ்வளோ செல் இருக்குது அதை பொறுத்து 2 விதமாக வந்து அந்த உயிரினத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து யூனிசெல்லுலார், ஓகேங்களா, யூனிசெல்லுலார். செகண்ட் வந்து மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார்னா யூனின்றதுலே தெரிஞ்சும் 1, அதாவது ஒரே ஒரு செல்லு மட்டும் ஒரு உயிரினத்தில் இருந்துச்சுன்னா அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஓகேங்களா. இதே மல்டி, நிறைய செல்கள் இருந்துச்சுன்னா அது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒரு உயிரினத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இதுக்கும் மறுபடியும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மல்டி செல்லுலாருக்கு ஹியூமன் பீயிங், ஓகேயா. இந்த யூனிசெல்லுலாருக்கு மறுபடியும் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஓகேங்களா. ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். இந்த மாதிரி யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார்னு சொல்லிட்டு ஒரு இனத்தில் எத்தனை செல்கள் இருக்குது அதை பொறுத்து பிரிக்கிறது தான், ஓகேயா. இப்போ அடுத்து வந்து செல் வந்து என்னெல்லாம் வந்து செல்லில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு மேடப் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு செல்லுன்றது இதால் கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. எப்படி வந்து ஒரு உயிரினம் வந்து செல்லால் கம்போஸ் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஒரு செல்லில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். செல்லில் முக்கியமான ஒரு 3 காம்போனன்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான 3 காம்போனன்ட். அதுதான் எல்லா செல்லையுமே முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு காம்போனன்ட் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். இதே செல்வால்னு இருக்கும் ஒன்று, அதுதான் வந்து அவுட்டர் லேயர், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயரே வந்து செல்வால் தான். ஏன் செல்வாலை சொல்லாமல் நான் பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிறேன்னா, செல்வால் வந்துட்டு உங்களுக்கு அனிமல் செல்லில் இருக்காது, வெறும் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் செல்வால் வந்து நான் சொல்லலை. பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கனால ஃபஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிறேன். செகண்டு காம்பனண்ட் வந்துட்டு சைட்டோபிளாசம். தேர்டு காம்பனண்ட் வந்துட்டு நியூக்ளியஸ். இந்த 3 காம்பனண்ட்டு தான் முக்கியமான காம்பனண்ட் ஒரு செல்லில். இது 3மே வந்து எந்த ஒரு செல்லையுமே இருக்கும். இந்த டாபிக்கோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, ஸ்டே டியூன்ட்.